This conference will now be recorded. ஹலோங்க எல்லாருக்கும் வெல்கம் பேக். ஸோ என்னோட முதல் வீடியோ வந்து விபிசி பற்றி ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆக்சுவல் நான் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் ரெண்டாவது வீடியோ தமிழில் அகைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐம் வெரி சாரி. தமிழில் நல்லா சுத்தமாக பேசல, நான் வெரி சாரி. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நாம் என்ன படிக்க போகிறோம்னா, ஸோ NAT கேட்வேஸ் பற்றி படிக்க போகிறோம்ங்க. ஸோ முதல் வீடியோ வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி எப்படின்னா, யூடியூப்குள்ளே போங்க, இங்கே வந்து சர்ச் பண்ணுங்க, ஸ்ரீஹர்ஷான் டைப் பண்ணுங்க. ஸோ AWS டைப் பண்ணுங்க, உங்களுக்கு என்னோட சேனல் வரும். ஸோ இங்க போங்க. ஸோ வீடியோஸ்ல வந்து இல்லைன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஆக்சுவலி லெஃப்ட் சைடில் வந்து AWS இன் தமிழ்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலி ஒரே ஒரு வீடியோ போட்டாங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ஆக்சுவலி 6 மாசம் முன்னாடி போட்டேன். ஸோ ஏன்னா நடுவில் வந்து பிஸி ஆக்சுவலி, அதனால போட முடியல. ஸோ நான் வந்து இப்போ வந்து ரெண்டாவது வீடியோ. ஸோ இது வந்து இன்ட்ரடக்ஷன், AWS இன்ட்ரடக்ஷன். ஸோ விபிசி என்ன, அப்புறம் சப்நெட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அதுக்குள்ள எப்படி நம்ம சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணலாம், ரவுட்டிங் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம், செக்யூரிட்டி குரூப் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுக்குள்ள ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி போடலாம், நல்லா பேசிட்டேன் இதில் பாருங்க கொஞ்சம். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டாவது NAT கேட்வே முன்னாடி இது பார்க்கணும். ஸோ தென் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகேவா? ஸோ சரி, இந்த செஷன்ல வந்து நாம இந்த NAT கேட்வே பத்தி படிக்கிறோம். ஸோ NAT கேட்வேனா என்ன? ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு சினாரியோ பத்தி பேச போறோம் இப்போ. ஸோ உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு விபிசி, ஆக்சுவலி இது வந்து ஒரு விபிசி. இந்த விபிசிக்குள்ள ரெண்டு சப்நெட் இருக்கு. சரி, நான் என்ன பண்ண போறேன்னா, ஏதோ ஒரு விபிசி எடுக்கலாம். ஆக்சுவலி இந்த விபிசி இருக்கு. ஸோ இந்த விபிசிக்குள்ள ஏதாவது ஒரு விபிசி வந்து இமேஜின் இந்த செப்டம்பர் இல்ல நவம்பர் இல்ல, ஓகே, டெமோ விபிசி ஒன்று இருக்குங்க ஆக்சுவலியா. ஸோ இந்த டெமோ விபிசி நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டெமோ விபிசிக்குள்ள எத்தனை சப்நெட் இருக்கு பார்ப்போம். ஸோ இமேஜின் ஐம் டிலீட்டிங் திஸ் சப்நெட். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு சப்நெட் இருக்குங்க. ஸோ லெட் மீ ட்ரா இட் ஹியர். ஸோ பேரு வந்து டெமோ விபிசி. இந்த விபிசி எங்க இருக்கு? யூஎஸ் ஈஸ்ட் ஈஸ்ட் 1A இருக்கு ஆக்சுவலி. சாரி, 1ல இருக்கு. ஐ மீன் இட்ஸ் நார்த் வர்ஜீனியால இருக்கு ஆக்சுவலி. ஸோ நான் என்ன பண்ணா, இதுக்குள்ள வந்து ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணேன். ஸோ சப்நெட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க யூஎஸ் ஈஸ்ட் 1A இருக்கு ஆக்சுவலி. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இந்த சப்நெட் வந்து நமக்கு யூஎஸ் ஈஸ்ட் 1A இருக்கு. அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து நமக்கு இங்க ஒரு இன்டர்நெட் கேட்வே இருக்கும். ஏன்னா டிராஃபிக் வெளியே போகணும் இல்லையா, இன்டர்நெட்ல போகணும், அல்ல திருப்பி வரணும்னா இங்க இன்டர்நெட் கேட்வே இருக்கும். ஸோ அந்த இன்டர்நெட் கேட்வே என்ன, இன்டர்நெட் கேட்வேஸ் போனோம்னா இங்க நம்ம டெமோ இன்டர்நெட் கேட்வே இருக்கணும் ஆக்சுவலி. ஸோ டெமோ இன்டர்நெட் கேட்வே பாத்தீங்களா? ஸோ இந்த டெமோ இன்டர்நெட் கேட்வே இது. ஸோ நேரா வந்து இங்க கனெக்ட் ஆகும். ஸோ இதுல எதனா பிரச்சனை இருக்கு? ஆனால் ஆக்சுவலி பிரச்சனை எதுவுமே இல்லைங்க, ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலி. ஸோ இமேஜின் இது வந்து இன்டர்நெட். ஓகே, இது வந்து இன்டர்நெட் இருக்கலாம், உங்க ஆஃபீஸ் இருக்கலாம், எதனா இருக்கலாம். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் வந்து இதுக்குள்ள ஒரு சர்வர் போடுறேன். இமேஜின் திஸ் இஸ் a சர்வர். இந்த சர்வர் வந்து இமேஜின் ஐம் மேனேஜ்மெண்ட் சர்வர்னா எதனா இருக்கலாமாங்க, உங்க விண்டோஸ் சர்வர் இருக்கலாம், லைனக்ஸ் சர்வர் இருக்கலாம். அதுக்குள்ள நம்ம போட்டி நம்ம உங்க என்வாயர்மெண்ட் AWS என்வாயர்மெண்ட் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் சர்வர் வேணும், அது வச்சுக்கலாம் இது. ஸோ MGMT இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா, ஸோ இப்போ யாருன்னா இந்த மெஷினுக்கு கனெக்ட் ஆகணும்னா டிராஃபிக் எப்படி வரும் வெளியில இருந்து? ஸோ டிராஃபிக் வந்து இப்படி வரும், இன்டர்நெட்ல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம்னா இப்படி கனெக்ட் ஆகலாம். அப்படியே மேனேஜ்மெண்ட் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணலாம்னா எப்படி கனெக்ட் பண்ணலாம்? ஸோ இது வந்து இப்படி போகும், இப்படி வெளியே போகும், த்ரூ இன்டர்நெட் கேட்வே மூலமா வெளியே போகும், உள்ள வரும். ஓகே, ஸோ இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, ப்ராப்ளம் கிடையாது. பட் நமக்கு நார்மலி பெரிய பெரிய இடத்துல ஒரு என்டர்பிரைஸ் லெவல்னா நமக்கு 3 tier அப்ளிகேஷன் இருக்குங்க, 3 tier and 2 tier அப்ளிகேஷன்ஸ். அது எப்படி இருக்கும்னா, ஸோ டயர் 1 வந்து ஆக்சுவலி டயர் 1 வில் பி, இது வந்து வெப் டயர் மாட்டேன். வெப் டயர்னா இதுல வந்து வெப் சர்வர்ஸ் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாச்சி, லைக் Nginx, இந்த மாதிரி வெப் சர்வர்ஸ். தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போங்க, IBM Live போட்டோன்னு வச்சுக்கோங்க. IBM Live வந்து இது ஃப்ரண்ட் எண்ட் ஆக்சுவலி. ஸோ பேக் எண்ட்ல வந்து உங்களுக்கு லாகின் பண்ணி எல்லாம் நம்ம வெளியே போன எல்லா பேக் எண்ட்ல டேட்டா பேஸ் எல்லாமே இருக்கலாம். ஆக்சுவலி நமக்கு தெரியாது ஆக்சுவலி. இல்லைன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பேங்க்.
So for example, imagine ICICI Bank இருக்கு. ஓகே, ஸோ இந்த பேங்க் வந்து இது ஃப்ரண்ட் எண்ட், இது வெப் சர்வர். ஸோ நீங்க லாகின் பண்ணலாம். ஆக்சுவலி லாகின் கிளிக் அண்ட் லாகின் வச்சுக்கோங்க. ஸோ இங்க போவோம், நீங்க வந்து ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே போடணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி யுவர் டயர் 1. டயர் 2 வந்து உங்க பிசினஸ் லாஜிக் ஒரு அப்ளிகேஷன் லேயர் இருக்கும். ஆக்சுவலி ஸோ அப்ளிகேஷன் லேயர் இருக்கும். அப்ளிகேஷன் லேயர் இருக்கும். தட் மீன்ஸ் யுவர் மிடில்வேர் சர்வர்ஸ் இங்க இருக்கும். மிடில்வேர் நான் எப்படின்னா நமக்கு வெப்லாஜிக் சர்வர்ஸ் ஆர் டாம்கேட் சர்வர்ஸ் ஆர் வெப்ஸ்பியர் சர்வர்ஸ். சில டைம்ல வந்து இந்த டயர் 1 டயர் 2 வந்து ஒரே சர்வர்ல இருக்குமுங்க. பட் மோர் சொபிஸ்டிகேட்டட் என்வாயர்மெண்ட்ஸ், நல்ல என்வாயர்மெண்ட்ஸ்ல வந்து தனித்தனியா இருக்கும். மூணாவது டயர் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட், வெரி மச் இம்பார்ட்டன்ட் டயர், விச் இஸ் எ டேட்டாபேஸ் டயர். ஓகே, டிபி டயர். ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு ஆரக்கல் இல்லைன்னா எஸ்கியூஎல் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டான்னு வச்சுக்கோங்க, லாகின் ஆகும். ஸோ ஆக்சுவலி நான் அது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் உங்களுக்கு வந்து நான் வந்து சில கொஞ்சம் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். என்ன ஆகும்? உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், அது ஓகே. பட் அது டேட்டாபேஸ்ல இருக்கும் இல்லையா, டேட்டாபேஸ்ல நோட் ஆகும், ரைட்? அந்த டேட்டாபேஸ் வந்து இது தேர்ட் டயர் ஆக்சுவலி, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டயர். Now இந்த மாதிரி நாம இங்க போடணும்னா, இந்த டயக்ராம்ல போடணும்னா, சோ இப்படி போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ ரிமூவ் திஸ் அண்ட் கீப் இட் ஹியர். சோ 3 tier அப்ளிகேஷனை இப்படி போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், டேக் இட் லைக் திஸ். இந்த மாதிரி 3 போட்டு, so I'm going to put a 3 servers. இந்த 3 சர்வர் இங்க இருக்கும். So imagine this is web server, இது வந்து app server, இது வந்து டிபி சர்வர் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இதுல பிரச்சனை என்னன்னா, இப்படி எல்லாம் ரியல் டைம்ல போடக்கூடாது. பிகாஸ் சோ இன்டர்நெட் மூலமா யாரு வேணாலும் இது கனெக்ட் ஆக முடியும். தட் மீன்ஸ் யாரும் இந்த வந்து யூ கேன் கனெக்ட் வெப், ஆப், டிபி, அண்ட் both servers can also go to internet. All the 3 servers. This is a dangerous situation. ஏன்னா database and applications சரி, application server விடுங்க, database server வந்து டைரக்டா இன்டர்நெட் ஃபேசிங் இருக்கக்கூடாது. It is very very dangerous. So normally ஒரு பிக் என்வாயர்மெண்ட், வெரி வெரி சேஃப் என்வாயர்மெண்ட்ஸ்ல எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு தனியா சப்நெட் இருக்கும். ஒரு தனியா ஒரு சப்நெட் கிரியேட் பண்றோம். இந்த மாதிரி ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணி, ஓகே, சோ நம்ம வெப் அண்ட் டிபி சர்வர்ஸ் வந்து இங்க மூவ் பண்றோம். நம்ம வெப் அண்ட் டிபி சர்வர்ஸ் வந்து இங்க மூவ் ஆகணும். சோ எதுக்கு அப்படி? டேட்டாபேஸ்க்கு அண்ட் அப்ளிகேஷன் சர்வருக்கு டைரக்டா இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கக்கூடாது. சோ நார்மலி டிராபிக் ஃப்ளோ எப்படி வரணும்னா, சோ நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இன்டர்நெட் மூலமா இந்த வெப் சர்வர் கனெக்ட் ஆகணும். தட் இஸ் வாட் ஐ எம் டூயிங், ரைட்? தட் இஸ் வாட் ஐ எம் ஆக்சுவலி கனெக்டிங் டு நம்ம ஐசிஐசிஐ பேங்க் கனெக்ட் ஆகணும். திஸ் இஸ் எ வெப் சர்வர் ஆக்சுவலி. சோ டிராபிக் வந்து முதல்ல வந்து வெப் டயருக்கு கனெக்ட் ஆகணும். அங்கல இருந்து டிராபிக் வந்து அப்ளிகேஷனுக்கு போகும். இங்கல இருந்து அப்ளிகேஷன் போகும். ஓகே, சோ இங்கல இருந்து திருப்பி அது நம்ம எதனா டிரான்சாக்ஷன் பண்ணான்னு வெச்சுக்கோங்க, இட் வில் கோ டு டேட்டாபேஸ். Okay, so database and application servers should be in a private subnet. So அது எப்படி என்ன private subnet? So AWS ல வந்து private subnet என்ன, public subnet என்ன, அது நம்ம பேச போறோம் இப்போ. Okay, so நான் வந்து இது வந்து பப்ளிக் சப்நெட் கூப்பிடுவேன். சோ எதுக்கு பப்ளிக் சப்நெட் கூப்பிடணும்னா, எந்த சப்நெட்க்கு டைரக்டா இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் ஆயிருக்கோ அது வந்து இட்ஸ் எ பப்ளிக் சப்நெட். எந்த சப்நெட்க்கு ஒரு விபிசில எந்த சப்நெட் டைரக்டா இன்டர்நெட் கேட்வேக்கு கனெக்ட் ஆகுமோ அது வந்து பப்ளிக் சப்நெட். எந்த சப்நெட் அப்படி கனெக்ட் ஆகாதோ அது வந்து பிரைவேட் சப்நெட். சோ எப்படி எனக்கு தெரியும் இந்த சப்நெட் 1 வந்து பப்ளிக் சப்நெட்? நீங்க பாருங்க, பின்னாடி போலாம். பின்னாடி போய் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விபிசி என்ன, நம்ம விபிசி வந்து டெமோ விபிசி உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள எத்தனை சப்நெட் இருக்கு? ஒரே ஒரு சப்நெட் இருக்கு. ஓகே, எந்த ரவுட்டிங் டேபிள்ல இருக்கு? இந்த டெமோ ரவுட்டிங் டேபிள் இருக்கு. சோ நான் அந்த ரவுட்டிங் டேபிளுக்கு போறேன். போய் டெமோ எடுக்கிறேங்க. Demo routing table இங்க இருக்கு. Okay, let me delete this unnecessary things.
ஓகே, டெமோ ரவுட்டிங் டேபிள் இங்க இருக்கு. இங்க ரவுட்ஸ் பார்த்தான்னு வச்சுக்கோங்க. ஓகே, லெட் மீ எடிட் சம் அன்வான்டட் ரவுட்ஸ். சில ரவுட்ஸ் தேவையில்லை இங்க. ஓகே, இங்க பார்த்தான்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ஸோ 0.0.0.0/0 வந்து இன்டர்நெட் கேட்வே போகுது பாருங்க. ஸோ தட் மீன்ஸ் ஸோ எது இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் ஆகுது? இந்த ரவுட்டிங் டேபிள் இன்டர்நெட்டுக்கு டைரக்டா கனெக்ட் ஆகுது. இந்த ரவுட்டிங் டேபிள் யார் யார் இருக்கு? இந்த சப்நெட் இருக்கு. ஸோ இந்த சப்நெட் இது இந்த சப்நெட். ஸோ இதுக்குள்ள எந்த மிஷின் போட்டாலும் இது வந்து டைரக்டா இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் எ பப்ளிக் சப்நெட். ஸோ இது எல்லாம் போடக்கூடாது. அப்ளிகேஷன் சர்வர்ஸ்க்கு டேட்டாபேஸ் சர்வருக்கு இப்படி எல்லாம் போடக்கூடாது. ஸோ எப்படி போடணும்? நமக்கு செப்பரேட்டா ஒரு சப்நெட் போட்டு அந்த சப்நெட் வந்து டைரக்டா இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆகக்கூடாது. அதுதான் பிரைவேட் சப்நெட். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணான்னு வச்சுக்கோங்க. லெட் மீ கோ அண்ட் கிரியேட் எ பிரைவேட் சப்நெட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா சப்நெட்ஸ் போறேன். இப்போ the subnet 1. So it is in 1A basically. Okay, idlo now where a subnet create pandra, create a subnet. I'll say demo subnet -2 and kudukra. Okay, so bracket lo undi private and kudukra. Yeah, so VPC undi nama demo VPC. Come here, select the demo VPC. 1A select pandra. Cider block undi 10.1.10.0/24 இப்படி கிரியேட் பண்றேன். ஆர் ஒன்னு பண்ணலாம் 20 டாட் போடலாம். 20.0 ஆக்சுவலா வந்து 1.0 இருக்கு. ஆக்சுவலி 10.1.1.0/24 வந்து முதல் சப்நெட், இது வந்து ரெண்டாவது சப்நெட். ஸோ கிரியேட் பண்ணுங்க இப்படி. இங்க பாருங்க. ஸோ முதல் சப்நெட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வந்து 10.1.1.0/24. இது வந்து 10.1.20.0/24. ஸோ நான் இதுக்குள்ள இப்போ வேற சர்வர் போட்டான்னு வச்சுக்கோங்க. இட் வில் நாட் ஹாவ் எனி சார்ட் ஆஃப் இன்டர்நெட்டுங்க. ஓகே, செக் பண்ணலாமா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ 2 சர்வர்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ நாம வந்து ஒரு டிராஃப்ட் பண்ணலாம். ஸ்டெப்ஸ் வந்து டிராஃப்ட் பண்ணலாம் ஈஸியா NAT கேட்வேக்கு. ஸோ அது போறதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பிரைவேட் சப்நெட்ல 2 சர்வர்ஸ் பண்றோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எதுக்கு வேணுமோ அது சாட்டிஸ்ஃபை ஆச்சு இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகும்? யாரன்னா கனெக்ட் ஆகணும் டேட்டாபேஸ்க்கு, முதல்ல வந்து வெப் சர்வர் கனெக்ட் ஆகணும், அங்கல இருந்து இப்படி போகணும் டிராஃபிக். பட் சில டைம்ஸ்ல என்ன ஆகும்னா நம்ம செக்யூரிட்டி இஸ் குட், இப்போ எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது இப்போ. ஆனா இப்போ என்ன வேணும்னா எனக்கு நம்ம டிபி சர்வர் அப்புறம் ஆப் சர்வர் வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகணும். சில பேச்சஸ்க்காக சில அப்டேட்ஸ்க்காக வந்து அது இன்டர்நெட் கனெக்ட் ஆகணும். எப்படி கனெக்ட் ஆக முடியும்? ஏன்னா வந்து டிராஃபிக் இப்படி போட முடியாது, இப்படி போகாது டிராஃபிக். ஏன்னா இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் ஆகலையே. ஸோ டிராஃபிக் என்ன ஆகும்? அங்கே ட்ராப் ஆகும். ஸோ இந்த டிபி அண்ட் ஆப் சப்நெட் வந்து ரெண்டும் வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகாது. அப்புறம் எப்படி நம்ம இந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ணலாம்? எப்படி ரிசால்வ் பண்ணலாம்னா நீங்க சொல்லலாம் ஒரு ரவுட் ஆட் பண்ணுங்க, டைரக்டா இந்த இருந்து இப்படி ரவுட் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலி அப்படி ஆட் பண்ணி இதுவும் பப்ளிக் சப்நெட் ஆகும் இல்லையா? நான் எதுக்கு தனியா பிரிச்சு ஒரு பிரைவேட் சப்நெட் நான் பேரு போட்டு இப்படி பண்றேன்? ஏன்னா டைரக்டா இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் ஆகக்கூடாது. அதனால இப்படிங்க ரவுட் போட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆனா ரவுட் போட்டா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ கோ இந்த ரவுட்டிங் டேபிளுக்குள்ள சப்நெட் அசோசியேஷன் வந்து எடிட் சப்நெட் அசோசியேஷன் அந்த ரெண்டாவது சப்நெட் ஆட் பண்ணான்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க 10.1. அப்படி என்ன ஆகும்னா இது டைரக்டா கனெக்ட் ஆகும் இந்த ரவுட்டிங்க்கு. ஸோ தென் இட் வில் பி பப்ளிக் சப்நெட், நாட் எ பிரைவேட் சப்நெட். அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்புறம் எப்படி பண்ணணும்? என்ன வேணும்? ஆக்சுவலி என்ன வேணும்னா நாம இங்க ஒரு NAT கேட்வே இன்ஸ்டால் பண்ண போறோம். NAT கேட்வே சில டைம்ஸ்ல வந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் படிக்கும் போது NAT இன்ஸ்டன்ஸ் வருமுங்க. NAT இன்ஸ்டன்ஸ் வந்து பழசு, ரொம்ப பழசு. ஆக்சுவலி லேட்டஸ்ட் வந்து NAT கேட்வே. we always use NAT கேட்வே. இந்த NAT கேட்வே என்ன பண்ணுனா இந்த NAT கேட்வே வந்து நாம இந்த பப்ளிக் சப்நெட்டுக்கு கனெக்ட் பண்றோம். அப்புறம் ரவுட்டிங் வந்து நம்ம பிரைவேட் ரவுட்டிங் வந்து இப்படி ஆட் பண்றோம். நம்ம பிரைவேட் சப்நெட் ரவுட்டிங் இப்படி ஆட் பண்றோம். ஸோ என்ன ஆகும்னா இப்போ இந்த NAT கேட்வே என்ன பண்ணும்னா டேட்டா பேஸு இல்லைன்னா ஆப் சர்வரோ கனெக்ட் ஆயிடுச்சுன்னா NAT கேட்வேக்கு இட் வில் ஆக்சுவலி கோ டு பப்ளிக் சப்நெட். அப்புறம் இப்படி போய் இப்படி இன்டர்நெட் கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம NAT கேட்வே மூலமா ஓகே NAT கேட்வே மூலமா நம்ம இப்படி போய் இப்படி கனெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் பெரிய விஷயமான்னு கேட்கலாங்க நீங்க. பட் NAT கேட்வேல செக்யூரிட்டி என்னன்னா யாருன்னா வெளியிருந்து கனெக்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் இன்டர்நெட் யாரும் இப்படி வந்தான்னு வச்சுக்கோங்க கனெக்ட் பண்றதுக்கு. இப்படி வந்தா NAT கேட்வே என்ன பண்ண தெரியுமா? இட் வில் டிராப் த பேக்கெட். ஸோ இது ஒத்துக்காது. சரி, நான் வந்து உள்ள இருந்து வெளியே போக முடியும்,
அது அக்செப்டட். ஏன்னா டேட்டாபேஸ் எல்லாமே வெளியே போக முடியும், ஆனா வெளியில இருந்து யாருமே உள்ள வர முடியாது, நான் அக்செப்ட் பண்ண மாட்டா. ஓகே, அந்த செக்யூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும், ஸோ டேட்டாபேஸும் அப்ளிகேஷன் சர்வர் வந்து தாராளமா இன்டர்நெட் கனெக்ட் ஆக முடியும். ஓகே, எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஸோ யாரா கனெக்ட் ஆகணும்னா இப்படி வர முடியாது, இப்படி டைரக்டா இந்த NAT கேக் வந்து இப்படி வர முடியாது, இந்த பேக்கெட் ஸ்டாப் ஆகும். ஸோ யாரா வரணும்னா முதல்ல வந்து வெப் சர்வருக்கு போகணும், இங்கல இருந்து இப்படி வரணும். ஸோ நார்மலா நம்ம மேனேஜ் பண்ணோம்னா இங்க மேனேஜ்மெண்ட் சர்வர், இங்க ஒரு சர்வர் போடலாம். ஆக்சுவலி இங்க சர்வர் போட்டு அது மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஆனா நான் என்ன சொல்ற ட்ரை பண்றேன்னா, இந்த வெப் சர்வர் வந்து அப்ளிகேஷன், வெப் சர்வர் வந்து அப்ளிகேஷனுக்கு கனெக்ட் ஆகும், இது ஓகே. நம்ம மேனேஜ் பண்றோம்னா, ஐ மீன் நான் வந்து டேட்டாபேஸ் சர்வர்ல லாகின் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணணும், அப்ளிகேஷன் சர்வர்ல லாகின் பண்ணி சில அப்டேட்ஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணுமோ இந்த வெப் மூலமா போக மாட்டோம், நாம வந்து ஒரு தனியா ஒரு சர்வர் போடுறோம். அந்த சர்வர் பேர் வந்து மேனேஜ்மெண்ட் சர்வர்னு போடுவாங்க. மேனேஜ்மெண்ட் சர்வர் போட்டு, ஸோ டேட்டாபேஸும் இல்லை ஆப்ஸ்ல எதனா சேஞ்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, முதல்ல வந்து நான் வந்து டைரக்டா மேனேஜ்மெண்ட் சர்வருக்கு லாகின் பண்றேன். அங்கல இருந்து தென் I'll take SSH of or RDP of database and app server. நான் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அது பண்ண போறேன். அதான் NAT gateway. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்டெப்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸ்டெப்ஸ் கிரியேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் see. ஸ்டெப்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து create 2 subnets, subnet 1 and subnet 2 brackets private. இது ஆல்ரெடி பண்ணியாச்சு. yeah, second வந்து create a new routing table. ஆனா செப்பரேட் ஒரு routing table வேணும் நம்ம NAT ஒர்க் பண்ணணும்னா, and name it as NAT table. add subnet 2 to NAT table. fourth வந்து deploy a NAT gateway and it needs elastic IP. so elastic IP னா இந்த இதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணேங்க. so நம்ம வந்து இப்போ NAT gateway deploy பண்றோம், அதுக்கு வந்து ஒரு elastic IP தேவை. okay, elastic IP வந்து it's a public IP தேவை. okay, IP and add it to public subnet. next வந்து ஓகே, இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டெப் 0 என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்டெப் let's put like 2.1 step என்ன பண்ண போறேன்னா deploy one machine in subnet 1 and one machine in subnet 2. so நான் வந்து subnet 1ல வந்து ஒரு சர்வர் போட போறேன் லைனக்ஸ் தான். அதுக்கப்புறம் subnet 2ல இன்னொரு சர்வர் போட போறேன். so subnet 1ல ஒன்னு சர்வருக்கு எனக்கு ஆக்சஸ் இருக்கணும், ஆனா subnet 2க்கு வந்து ஆக்சஸ் இருக்காது, அந்த சர்வருக்கு ஆக்சஸ் இருக்காது. நான் காமிக்கிறேன், டோன்ட் வரி. ஃபிஃப்த் வந்து configure routing table to make traffic should go to NAT gateway. so என்ன பண்ணோம்னா ஓகே, நம்ம routing table கிரியேட் பண்றோம், நம்ம subnet ஆட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் NAT gateway கிரியேட் பண்ணி elastic IP ஆட் பண்ணிட்டோம். இப்போ routing table கிரியேட் பண்ணணும். routing table கிரியேட் பண்ணா என்ன ஆகும்னா நம்ம subnet 2ல இருக்க மெஷின் இருக்கு இல்லையா, அது வந்து NAT மூலமா வெளியே போறோம். so செக் பண்ணலாம். அது சிக்ஸ்த் வந்து login to management server or server 1, create a machine 1 in subnet 1, name it as server 1, and subnet 2 name it as server 2. okay, log into server 1 and from there log into server 2. so இப்போ என்ன ஆகும்னா நமக்கு, so நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன் டயக்ராம். so imagine நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது ஒரே ஒரு சர்வர் வந்து பப்ளிக் சப்நெட்ல இருக்கும், ஒரு சப்நெட் வந்து பிரைவேட் சப்நெட்ல இருக்கும். ஓகே, சோ இந்த ஸ்டெப் என்னன்னா login into server 1 from there login to server 2 means, சோ உங்களுக்கு தெரியும் நான் வந்து டைரக்டா கனெக்ட் பண்ண முடியாது, இப்படி வர முடியாது. சோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் சர்வருக்கு லாகின் பண்றேன் ஃப்ரம் இன்டர்நெட். என்னோட வீடுல இருந்து மேனேஜ்மெண்ட் சர்வர்
கனெக்ட் பண்றேன். அங்கல இருந்து டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி இங்க இருந்து கூகுள் பிங் பண்றேன். டேட்டாபேஸ் பிங் கூகுள் பிங் பண்ணும்போது டிராஃபிக் எப்படி போகுதா இல்லையா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஹோல்ட் ஆன். ஸோ அதான் இந்த ஸ்டெப். login to server 1 and from there login to server 2. 7th one the ping google.com and it should be reachable from server 2. Okay, right. So இது பண்ண போறோம். So நமக்கு முதல்ல வந்து ரெண்டு சப்நெட் வேணும், சப்நெட் 1 and சப்நெட் 2 இருக்கா. So சப்நெட்ஸ்க்கு வந்தா சப்நெட் 1 இருக்கு, சப்நெட் 2 இருக்கு. நான் வந்து பேர் வந்து பிரைவேட் எனக்கு கொடுத்தேன். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், பப்ளிக் எனக்கு கொடுக்கலாம், ஜஸ்ட் ஃபார் ஈஸி நோட்டேஷன். ஸோ பப்ளிக்கு பிரைவேட். ஓகேங்களா. செகண்ட் வந்து ஒரு புது ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணணும். அது NAT டேபிள் பேர் வைக்கணும். அந்த NAT டேபிளுக்குள்ள நாம அந்த ரெண்டாவது சப்நெட் வந்து ஆட் பண்ணணும். சரி, முதல் டேபிள் கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் சர்வர்ஸ் கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் சப்நெட் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரவுட்டிங் டேபிள்ஸ் போறேன் நான். இங்க கிரியேட் ரவுட்டிங் டேபிள், பேர் வந்து NAT டேபிள், நம்ம டெமோ விபிசி கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம செகண்ட் ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மூணாவது வந்து 2.1 வந்து deploy one server in subnet 1 and name it as server 1 and one machine or one machine in subnet 2, name it as server 2. இல்லனா server 1 இல்லனா you can actually put management server and db server also, அப்படி கூட பண்ணலாம். இல்லனா public server, நானும் பண்ணலாம், public server பேர் போட்டு public server and private server. ஞாபகம் வச்சது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் டிப்ளாய். எப்படி பண்ணணும், சர்வீசஸ் EC2க்கு போலாம். இங்க EC2க்கு போலாம். இந்த EC2ல வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் அமேசான் லினக்ஸ். எப்பவுமே அமேசான் லினக்ஸ் யூஸ் பண்ணுங்க. சின்னது 8 GB ஹார்ட் டிஸ்க்குங்க அண்ட் T2 மைக்ரோ யூஸ் பண்ணுங்க, 1 CPU and 1 GB RAM. நான் EC2 பத்தி I'll explain later, வேற கிளாஸ்ல சொல்றேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் செலக்ட் T2 மைக்ரோ இன்ஸ்டன்ஸ் டீடைல்ஸ். இங்க வந்து நம்ம டெமோ விபிசி செலக்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம இது பப்ளிக் சர்வர் இல்லையா, ஸோ செலக்ட் டெமோ சப்நெட் 1 பப்ளிக். ஓகே, இதுக்கு ஐபி என்ன கொடுக்க போறோம்னா 10.1.1.100 கொடுக்க போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆட் ஸ்டோரேஜ், ஆட் டாக்ஸ், நேம் வந்து டாக்ஸ்ல நேம் கொடுங்க அண்ட் நேம் வந்து பப்ளிக் சர்வர் 1. கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி சொல்லியாச்சுங்க, அந்த விபிசி வீடியோல வந்து எல்லாமே சொல்லியாச்சு. ஜஸ்ட் see that video. ரிவ்யூ பண்ணுங்க அண்ட் launch instance. ஓகே, பப்ளிக் சர்வர் வந்து டிப்ளாய் ஆகுது. இப்போ வந்து பிரைவேட் சர்வர். ஸோ அகைன் launch instance, சேம் ஸ்டெப்ஸ், only thing is நம்ம சப்நெட் மாறும். T2 மைக்ரோ டெமோ விபிசி சப்நெட் வந்து ரெண்டாவது சப்நெட். பட் இங்க மட்டும் எனேபிள் கொடுங்க, பப்ளிக் நான் மறந்துட்டேன், அது ஆக்சுவலி இது கொடுக்கணும். இல்லைன்னா பப்ளிக் ஐபி தேவையில்லை. ஓகே, ஸோ அந்த பப்ளிக் ஐபி தேவையில்லைங்க. ஸோ பட் ஸ்டில் நான் எதுக்கு அசைன் பண்றேன்னா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். பப்ளிக் ஐபி அசைன் பண்ணாலும் கனெக்ட் ஆகாது பிரைவேட் சப்நெட்ல, அதனால எனேபிள் பண்ணிட்டேன். ஐபி வந்து என்ன பண்றாங்க, இங்க வந்து 10.1.20.100. ஆட் ஸ்டோரேஜ், ஆட் டாக்ஸ், private server 1 anu கொடுக்கிறேன். configure security group, review and launch. ஓகே, ஸோ நம்ம பிரைவேட் சர்வர் லான்ச் ஆகுது, பப்ளிக் சப்நெட் லான்ச் பண்ணியாச்சு. செக் பண்ணோம் கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு. ஸோ நான் காப்பி பண்றேன், காப்பி பண்ணிட்டு பேர் காப்பி பண்ணி EC2- யூசர் டிஃபால்ட் அமேசான் லினக்ஸோட டிஃபால்ட் யூசர் ஐடி வந்து EC2- யூசருங்க போடுங்க. அப்புறம் கீ அசைன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பாருங்க, கனெக்ட் ஆகுது.
Okay, right, I'm able to log in. So நான் login பண்ணியாச்சு. இது management server பாருங்க, IP பாருங்க 10.1.100. So next வந்து so நம்ம private server login ஆகுதா பாருங்க first of all. So actually login ஆகக்கூடாது. So let me check it out. So நமக்கு connection timed out ன்னு வரணும்ங்க. கனெக்ஷன் டைம்ட் அவுட் எரர் வரணும். எதுக்கு அந்த கனெக்ஷன், எதுக்கு அந்த டைம் அவுட் வரணும்னா, ஸோ இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, ஸோ ஆக்சுவலாக வந்து NAT கேட்வே கிடையாது, நான் டிப்ளாயே பண்ணல NAT கேட்வே. ஸோ வாட் ஐ டூ இஸ் இதை ரிமூவ் பண்றேன். இமேஜின் இப்போ வந்து NAT கேட்வே கிடையாது. ஸோ பாருங்க எரர் என்ன பாருங்க, கனெக்ஷன் டைம்ட் அவுட். ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, நீங்க கனெக்ட் பண்ணும்போது டிராஃபிக் இப்படி வருது. எது கனெக்ட் பண்றீங்க, நம்ம பிரைவேட் சர்வர் இந்த பப்ளிக் ஐபி, பப்ளிக் நேம் ஆர் பப்ளிக் ஐபி எதனா கனெக்ட் பண்ணலாம். என்ன ஆகுதுன்னா டிராஃபிக், ஸோ ஃப்ரம் மை ஹோம் இப்படி போகுது டிராஃபிக், இப்படி போய் இப்படி டெமோ ஐ மீன் இன்டர்நெட் கேட்வே போகுது. இன்டர்நெட் கேட்வேக்கு அப்புறம் இன்டர்நெட் கேட் இது கனெக்டிவே கிடையாது, ரவுட்டே கிடையாது, நம்ம பிரைவேட் சப்நெட்டுக்கு வந்து ரவுட்டே கிடையாது. ஸோ அதனால எல்லாம் ஆகுதுன்னா இங்க போன அப்புறம் பேக்கெட் ட்ராப் ஆகுது, அதனால தான் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன ப்ரூவ் பண்றேன் உங்களுக்கு, NAT சப்நெட் பிரைவேட் சப்நெட்ல சர்வர் போட்டாலும் நீங்க பப்ளிக் ஐபி அசைன் பண்ணாலும் இது வந்து கனெக்ட் ஆகாது. அதுக்கு வந்து ரெண்டு விதமா கனெக்ட் ஆகணும். எப்படி, ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு சர்வர் லாகின் பண்ணி அங்கல இருந்து கனெக்ட் ஆகணும். இல்லைன்னா இந்த சப்நெட் டைரக்டா போய் நம்ம இன்டர்நெட் கேட்வேக்கு ரவுட் ஆட் பண்ணணும். அப்படி பண்ண பிரச்சனைன்னா தென் இட் வில் பிகம் ஏ பப்ளிக் சப்நெட், அது வந்து கரெக்ட் இருக்காது. ஓகே, அது கரெக்ட் இல்லை ஆக்சுவலி. ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணலாம், நாம இப்போ நமக்கு இந்த NAT கேட்வே தேவை. ஸோ ஸ்டெப்ஸ் போலாம். ஸ்டெப்ஸ்ல என்ன இருக்கு ஆக்சுவலி, ஆட் சப்நெட் டு NAT டேபிள். ஓகே, நான் என்ன பண்ணறேன்னா இங்க நான் ரவுட் டேபிள்ஸ் போறேன், ரவுட் டேபிள்ஸ் போய் சப்நெட் அசோசியேஷன்ஸ் போய் எடிட் சப்நெட் அசோசியேஷன் போட்டு நம்ம பிரைவேட் சப்நெட் இருக்கு இல்லையா, அந்த பிரைவேட் சப்நெட் செலக்ட் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. ஸோ ஸ்டெப் 4 முடிச்சாச்சு. நான் ரவுட்ஸ்ல வந்து இது வேலைக்காகாது, இது வந்து இங்க நமக்கு NAT கேட்வே போகணும். NAT கேட்வே டிப்ளாய் பண்ணலையே, அடுத்த ஸ்டெப் அதான். நெக்ஸ்ட் வந்து டிப்ளாய் a NAT gateway and it needs the EIP elastic IP and add it to a public subnet. ஸோ பண்ணலாம், என்ன பண்ணலாம், NAT கேட்வேக்கு வாங்க. இங்க பாருங்க NAT கேட்வே இங்க இருக்கு, இங்க வாங்க, இங்க கிரியேட் NAT கேட்வேன்னு கொடுங்க. ஓகே, ஸோ இது சப்நெட் கேட்கும், எந்த சப்நெட் கேட்கும். ஸோ நார்மலா நீங்க என்ன யோசிக்கிறீங்க, சப்நெட் யாருக்கு தேவை, இந்த NAT கேட்வே, இந்த NAT கேட்வே வந்து இந்த பிரைவேட் சப்நெட்டுக்கு தேவை. ஸோ இந்த பிரைவேட் சப்நெட் செலக்ட் பண்ணலாம்னு இங்க வந்து அந்த பிரைவேட் சப்நெட் செலக்ட் பண்ணாதீங்க. இந்த சப்நெட் எந்த சப்நெட் கொடுக்கணும்னா இந்த சப்நெட், நான் என்ன சொன்னா டிராபிக் எப்படி போகும், இப்படி போகும்னு சொல்லிட்டு இல்லையா, அதனால இந்த செலக்ட் பண்ண, இந்த பப்ளிக் சப்நெட் செலக்ட் பண்ணணும் நாம. ரிமெம்பர், ஸோ இது தெரியாம ஸ்டார்டிங்ல NAT வந்த புதுசுல வந்து நான் பிரைவேட் சப்நெட் ஆட் பண்ணி அப்படியே ஐ வாஸ் ஸ்கிராச்சிங் மை ஹெட், என்ன தப்பு பண்ணா, இங்க வந்து பப்ளிக் சப்நெட் தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அந்த பப்ளிக் சப்நெட் என்ன, ஸோ வாங்க அந்த சப்நெட் பேர் பப்ளிக் வந்து ஆக்சுவலி இங்க போய் பார்க்கலாம், சப்நெட் போய் பின்னாடி இங்க நிச்சு பார்க்க முடியும் என்னால. சப்நெட் வந்து இஸ் எண்டிங் வித் இது பப்ளிக் சர்வரோட சப்நெட். இங்க போய் போர்ட்டால வந்துச்சு பாருங்க, செலக்ட் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து எலாஸ்டிக் ஐபிங்க, எலாஸ்டிக் ஐபி என்ன, ஸோ ஆக்சுவலி என்ன நடக்குது பின்னாடி, ஸோ நம்ம கிரியேட் பண்ணும்போது இங்க வந்து ஒரு எலாஸ்டிக் ஐபி கிரியேட் ஆகும். ஸோ இங்க பாருங்க நான் வந்து கிரியேட் நியூ எலாஸ்டிக் ஐபி ஒரு கிரியேட்டா இது அலோகேட் ஆகும். ஸோ காப்பி திஸ், இந்த இன்டர்ஃபேஸ்க்கு இது அசைன் ஆகும். ஸோ ஆக்சுவலி பின்னாடி என்ன நடக்கும்னா, டிபி சர்வர் வந்து டிராஃபிக் வந்து இன்டர்நெட் பண்ணும்போது இது வந்து NAT கேட்வேக்கு போகும். NAT கேட்வே என்னங்க, நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். இது டெய்லி உங்க வீட்டுல நடக்குது. ஆக்சுவலி நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்து எத்தனை இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு, நார்மலா ஒரே இன்டர்நெட் கனெக்ஷனும் அது வந்து உங்க வைஃபை ரவுட்டருக்கு வரும். பட் உங்க வீட்டுல வந்து உங்க லேப்டாப், டெஸ்க்டாப், மொபைல் எத்தனை வந்து ஒரே, எல்லாத்துக்கும் ஒரு ஐபி கிடையாது இல்லையா, எல்லாருமே வந்து டேட்டா வந்து இந்த வயர்லெஸ் ரவுட்டருக்கு போகும். அது வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணி இந்த ஐபி கன்வெர்ட் பண்ணி இன்டர்நெட்டுக்கு போகும். ஸோ டெய்லி உங்க வீட்டுல நடக்குது. ஆக்சுவலி உங்க வீட்டுல இன்டர்நெட் கனெக்ஷன் மோடம் இருக்குன்னா அது என்ன பண்றதுன்னா, நீங்க டெஸ்க்டாப்ல ஜிமெயில் ஆக்சஸ் பண்ணும்போது இது வந்து டிராஃபிக் வந்து இன்டர்நெட் கேட்வே, தட் மீன்ஸ் ஒரு வயர்லெஸ் ரவுட்டருக்கு போகும். அது இப்படி கன்வெர்ட் பண்ணி
it is sending to internet. Same இங்க அதே நடக்கும். So NAT gateway என்ன பண்ணும்னா, so database வந்து ping google.com அண்ணா traffic வந்து இங்க போகும். NAT gateway வந்து it convert பண்ணி இந்த IP convert பண்ணி it will send it to internet. அந்த reply வரும்போது இன்டர்நெட்டுக்கு தெரியாதுங்க பின்னாடி database இருக்கேனே. இது actually internet வந்து google.com is replying to 18.211.48.85. அது திருப்பி convert பண்ணி it is sending to database. So that process is called NAT, network address translation. ஞாபகம் வச்சுக்கோங்க. So now I say subnet இருக்கு, actually elastic IP configure பண்ணா create a NAT gateway. So நமக்கு NAT gateway create ஆகுது. So hold on. இது கிரியேட் ஆனக்கு அப்புறம் நாம அந்த ரவுட்டிங் டேபிள்ஸ் எது நம்ம NAT டேபிள் ரவுட்டிங் டேபிள் இருக்குல்ல அங்க போய் எனிவேர் நாம வந்து நம்ம சப்நெட் வந்து இன்டர்நெட் போறதுக்கு 0000/0 வந்து நம்ம NAT gateway போகணும்னு கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ஹோல்ட் ஆன். ஹோல்டாங்க, கொஞ்சம் டைம் வேணும் இதுக்கு. ஹோல்ட் ஆன். ஆனா அந்த NAT கேட் வந்து ஃப்ரீ டைல வராதுங்க. இது கொஞ்சம் பில் ஆகும், பட் 1000 ஆகாதுங்க. ஸோ டோன்ட் வரி, மேபி ஒரு 10-20 rupees ஆகும். ஸோ ஹோல்ட் ஆன். சரி, நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு நடுவில் வந்து ரவுட்டிங் டேபிள் போறாங்க. ரவுட்டிங் டேபிள் நம்ம NAT கேட்வே போய், இதுக்கு முன்னாடி ரவுட்ஸ் வந்து கிடையாதுங்க, நம்ம NAT கேட் ரவுட் கிடையாது. இங்க பாருங்க, இப்போ என்ன பண்ண போறான்னா சப்நெட் ஏற்கனவே ஆட் பண்ணியாச்சு, நம்ம பிரைவேட் சப்நெட். நீங்க பாத்தீங்கன்னா எப்படி டெமோ சப்நெட் பிரைவேட் பாருங்க. ஸோ ரவுட்ஸ் வந்து இங்க வந்து நான் எடிட் ரவுட்ஸ் போடுறேன், ஆட் ரவுட்னு சொல்லிட்டு 0.0.0/0 போட்டு இங்க வந்த உடனே உங்களுக்கு வந்து நிறைய கேட்வேஸ் இருக்கு. ஆக்சுவலா இங்க வந்து NAT கேட்வே செலக்ட் பண்ணுங்க. ஸோ அது காமிக்கும். ஸோ நம்ம NAT கேட் செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணி சேவ் ரவுட்ஸ் பாருங்க. ஸோ ஆட் பண்ணியாச்சு. தட் மீன்ஸ் நம்ம இந்த ஃபிகர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த டேட்டா பேஸ்ல இருந்து கூகுளுக்கு பிங் பண்ணா பிங் போகும். பட் எனக்கு ப்ரூவ் பண்ண முடியாது. உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா நான் டேட்டா பேஸ் சர்வர் கனெக்ட் ஆகணும் இல்லையா? பட் டைரக்டா கனெக்ட் ஆக முடியாது. ஸோ நான் என்ன பண்ணணும், முதல்ல வந்து என்னோட வீட்டுல இருந்து மேனேஜ்மெண்ட் சர்வர் பப்ளிக் சர்வர் 1க்கு லாகின் பண்ணி அங்கல இருந்து பிரைவேட் சர்வர் 1க்கு நான் திருப்பி லாகின் பண்ணி அங்க இருந்து பிங் பண்ணணும். அது ட்ரை பண்ணலாம். ஓகே, எப்படி ஆல்ரெடி நான் வந்து சர்வர் 1ல இருக்கு. ஆக்சுவலி பாருங்க, இங்கல இருந்து சர்வர் 2க்கு கனெக்ட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, லெட்ஸ் see NAT gateway is deployed or not. first of all பாருங்க, அவைலபிள் ஆச்சு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து 10.1.1.100ல இருக்குங்க. ஸோ அது என்ன சர்வர், பப்ளிக் சர்வர் பாருங்க 10.1.100. ஸோ நான் பிரைவேட் சர்வருக்கு லாகின் பண்ணணும். நாம உள்ள இருந்து ரெண்டு சர்வர் லாகின் பண்ணும்போது நம்ம பப்ளிக் ஐபி யூஸ் பண்ண தேவையில்லைங்க. we can use private IP. ஸோ இங்க பாருங்க, பப்ளிக் ஐபி காப்பி பண்றேன், வந்து பிங். ஸோ நீங்க பப்ளிக் ஐபி வந்து ஒர்க் ஆகாது. ஸோ யூ நீட் டு யூஸ் த பிரைவேட் ஐபி. ஸோ நான் என்ன பண்ண போறேன், இந்த பிரைவேட் ஐபி காப்பி பண்ணுங்க. ஸோ இப்போ எப்படி கனெக்ட் ஆகணும், SSH EC2 -user @ அந்த ஐபி கொடுங்க. பட் இது ஒர்க் ஆகாதுங்க. எதுக்குன்னா உங்களுக்கு அந்த கீ வேணும் இல்லையா, SSH கீ. இங்க பாருங்க, ஸோ இட் வில் சே பர்மிஷன் denied public key. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இங்க அந்த கீ வந்து இங்க காப்பி பண்ண போறேன். எப்படி, இங்க பாருங்க, நானோ SP எதனா பேர் கொடுக்கலாம், SP key -pem ஓபன் பண்ணுங்க. அந்த PEM ஃபைலுக்கு போய் டவுன்லோட்ஸ் இருக்கு இல்லையா, டவுன்லோட்ஸ் போய் ஸோ டவுன்லோட்ஸ் போய் SP-PEM இருக்கும். ஹோல்ட் ஆன். ஸோ எங்க இருக்கு இது, come on, SP-PEM இருக்கணும். ஸோ star.pem. ஸோ எங்க இது,
or desktop மேல இருக்கு. ஒரு நிமிஷம்ங்க, let me check it out. sp keys இங்க இருக்கு. சோ இந்த ppk ஃபைல் கிடையாதுங்க, pem ஃபைல். சோ ரைட் கிளிக், edit with notepad++. நான் இந்த கீ இருக்கு இல்லையா, மொத்தமா காப்பி பண்றேன் பாருங்க. ஸ்டார்ட் பிகினிங் ஆஃப் த கீல இருந்து இது வரைக்கும் மொத்தமா காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணி Ctrl O and enter for saving. Ctrl X போட்டா வெளியே வரும். ஓகே, சோ இப்போ நம்ம கிட்ட கீ இருக்கு. So 10.1.1.100 இருக்குங்க இப்போ, which is a public server. இதுல இருந்து நான் வந்து private serverக்கு login பண்ணனும். எப்படி ssh-i sp-pem ec2-user @10.1.20.100. ஆனா திருப்பி எரர் வரும் பாருங்க. பாருங்க, வார்னிங் அன்ப்ரொடெக்டட் கீன்னு வரணும். ஏன் அப்படி வருதுன்னா, நீங்க வந்து lln போடுங்க. lln போட்டா அந்த கீ வந்து பர்மிஷன்ஸ் பாருங்க. இங்க இது வந்து லைனக்ஸ் பர்மிஷன்ஸ்ங்க. லைனக்ஸ் பர்மிஷன்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் ஆகும்னா, சோ லெட் மீ ஓபன் a notepad. லைனக்ஸ்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேஷ் இருக்கு இல்லையா, மொத்தமா 4 இருக்குங்க. 4 ஆக்சுவலி. இது ஒன்னும், இது ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட், இது தேர்ட் கம்பார்ட்மெண்ட், இது ஃபோர்த் கம்பார்ட்மெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் டேஷ்ல வந்து டேஷ்னா அது ஃபைல், தட் மீன்ஸ் டேஷ் அது ஃபைல், எல்னா லிங்க், டினா டைரக்டரி. ஓகே, சோ நம்ம இது ஃபைல்னால அதனால டேஷ் இருக்கு, சோ நோ ப்ராப்ளம். ஆனா மெயின் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3, இது வந்து ரூட் ஆக்சஸ், அப்புறம் இது வந்து குரூப் ஆக்சஸ், இது வந்து ஆல் அதர்ஸ் அன்னமாட்ட எவ்ரிவன் ஆக்சஸ் அன்னமாட்ட. சோ வெறும் ரூட்டுக்கு மட்டுமே பர்மிஷன் இருக்கணும் ஆக்சுவலி. சோ இங்க பாருங்க, நீங்க வந்து குரூப்ஸ்க்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ரீட் ஆக்சஸ் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், எல்லாரும் இந்த கீ ரீட் பண்ண முடியும். See, this is something like எப்படின்னா, உங்க ஐடி பாஸ்வேர்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். சோ யாருக்கு கொடுக்கணும் உங்க ஐடி பாஸ்வேர்டு, உங்ககிட்ட இருக்கணும், இல்லைன்னா வைஃப்க்கு, இல்லைன்னா சன்னுக்கு, ஆர் உங்க அப்பாக்கு கொடுக்கணும். சோ தட் இஸ் திஸ் ஒன். அது இல்லாம எல்லாத்துக்கும் ஊருக்கு அப்புறம் தெரிஞ்ச பசங்க எல்லாருக்கும் கொடுத்தானா அவ்வளவுதான், காலி. சோ இந்த பர்மிஷனை வந்து நான் சேஞ்ச் பண்றேன். இப்படி இருக்கணும் இந்த சேஞ்ச். தட் மீன்ஸ் நோ ஆக்சஸ் ஃபார் groups and users everyone, and root should have only read access. அப்படி எப்படி பண்ணும்னா, லைனக்ஸ் கத்துக்கணும்ங்க. இது chmod 400 spn போட்டான்னு வச்சுக்கோங்க. நான் இப்ப பாருங்க, எல்லாம் தூக்கியாச்சு. நம்ம யூசர் கீ அப்புறம் அதர்ஸ் கீ எவ்ரிவனுக்கு தூக்கியாச்சு. வெறும் ஈவன் ரூட் கூட வெறும் ரீட் பர்மிஷன் மட்டுமே, எடிட் பண்ண முடியாது, அந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்தாச்சு. சோ வேற யூசர்னால பார்க்க முடியாது. ஓகே, நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்போ நான் ரூட்ல இருக்கேன் இல்லையா, சோ எக்ஸிட் போனா வச்சுக்கோங்க, எண்ட் யூசர் ஈஸி டு யூசருக்கு போகும். இப்போ cat root sp-key போட்டான்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலா ஒர்க் ஆகாது. ஆக்சுவலி சாரி, cat ஆக்சஸ் கிடையாது. பாருங்க, பர்மிஷன் டினைட். ஓகே, அதான் செக்யூரிட்டி. ஓகே, இப்போ ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம சர்வர், which is நம்ம டேட்டாபேஸ் சர்வர் இல்லனா பிரைவேட் சர்வர் கனெக்ட் பண்ணலாம். எப்படி ssh-i sp-key.pem ec2-user @10.1.20.100. பாருங்க, இப்போதைக்கு வந்து நான் ரூட் எந்த சர்வர்ல இருக்கு, 10.1.100 இருக்குங்க. ஓகேங்களா, நான் என்டர் அடிச்ச உடனே பாருங்க, இட் இஸ் சேஞ்ச் டு 10.1.20.100. பாருங்க, ஓகேங்களா, சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ இப்போ நான் sudo சேஞ்ச் பண்றேன். இப்போ இங்கல இருந்து ping www.google.com, அதானா, ஐ மீன் ஸ்டெப்பிங்க வந்து, சோ கான்ஃபிகர் ரவுட்டிங் டேபிள் பண்ணியாச்சு. லாக் ஆன் டு சர்வர் 1, ஃப்ரம் தேர் லாக் இன் டு சர்வர் 2. ஓகே, இப்போ வந்து ping google.com. சோ நீங்க ping google.com போட்ட உடனே பிங் ஆகுது. தட் மீன்ஸ் நம்ம பிரைவேட் சர்வர் வந்து இன்டர்நெட் ரீச் ஆகுது. பட் நீங்க क्वेश्चन கேப்பீங்க, சோ இது NAT கேட்வே மூலமா போகுதுன்னு எனக்கு என்ன கேரண்டி? சார் நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க, ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், பட் கேரண்டி என்ன NAT கேட்வே மூலமா போகுதுன்னு? சோ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ வாண்டட்லி நம்ம ரவுட்டிங் டேபிளுக்கு போய் இங்க ரவுட்டிங் டேபிள் சேஞ்ச் பண்ண போறேங்க. பிங் ஆகுது இல்லையா, வாண்டட்லி NAT டேபிளுக்கு போய் இங்க ரவுட்ஸ்ல வந்து எடிட் ரவுட்ஸ் அண்ட்
பண்ணிட்டு சிம்பிளுக்கா இங்க ஒன்று 10 போட போறேன். 10 8 போட்டு சேவ் பண்ண உடனே ஹோல்ட் ஆன், இங்க ஸ்டாப் பண்ணுங்க, திருப்பி ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க, திருப்பி ட்ரை பண்ணுங்க. ஃபெயில் ஆகும், போங்க, பிங் போகுது பாருங்க, போவே போகாது. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் வந்து அந்த தப்பு வந்து ரெக்டிஃபை பண்றேங்க. எடிட் ரவுட்ஸ் 0 0 சேவ் பண்ண உடனே யூ ஷுட் ஸ்டார்ட் பிங்கிங் பாருங்க. ஸோ ப்ரூவ் ஆச்சு, இது வந்து NAT கேட்வே மூலமா போகுது. ஸோ பெரிய 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 என்டர்பிரைஸ் லெவல்ல வந்து செக்யூரிட்டிக்காக இதா பண்ண போறீங்க. ஸோ நீங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஷோ இட் யூ ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் AWS PCI DSS ஆனா பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி டேட்டா செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் போனான்னு வச்சுக்கோங்க. பாருங்க, this is the design. So let me show it to you. இந்த டிசைன் பாருங்க, let me save it, save image as PCI DSS ARCH, save it. பாருங்க, சோ இது வந்து PCI DSS ஆர்கிடெக்சருங்க. இங்க பாருங்க, NAT எல்லாருக்கும் NAT கேட்வே இருக்கு பாருங்க, NAT கேட்வே. சோ இது ஆக்சுவலா பீர் கனெக்ஷனுங்க. பீர் நான் சொல்லல, ஆக்சுவலா அடுத்த கிளாஸ் வந்து பீர் சொல்ல போறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா எப்படின்னா நம்ம பேஸ்டியன் ஸ்டேஷன் நம்ம மேனேஜ்மெண்ட் சர்வர். ஆக்சுவலி இப்போ வந்து புதுசா ஒரு பேர் கொடுத்தாச்சு, பேஸ்டியன் ஸ்டேஷன். சோ இது வந்து கம்ப்ளீட்டா உங்க டேட்டா பேஸ் எல்லா சர்வருங்க மேனேஜ் பண்ணோம்னா இங்கல இருந்து இப்படி கனெக்ட் ஆகி மேனேஜ் பண்றோம். ஆனா இந்த பிரைவேட் சப்நெட் பாருங்க, இது வந்து DMZ பப்ளிக் சப்நெட் டு பிரைவேட் சப்நெட்ல எதனா சர்வர் வந்து இன்டர்நெட் ரீச் ஆகணும்னா இட் வில் கோ த்ரூ NAT கேட்வே, இப்படி போகும் வெளியே. சோ NAT கேட்வே நம்ம செக்யூரிட்டிக்கு வந்து வெரி வெரி வைட்டல், வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா பெரிய என்டர்பிரைசஸ் லெவல்ல வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து NAT கேட்வே எப்பவுமே யூஸ் ஆகும். சோ திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது பப்ளிக் சப்நெட், எந்த சப்நெட் டைரக்டா இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் ஆகுமோ அது வந்து பப்ளிக் சப்நெட், which is this one. எந்த சப்நெட் டைரக்டா இன்டர்நெட் கேட்வேக்கு ரீச் ஆகாதோ கனெக்ட் ஆகாதோ அது வந்து பிரைவேட் சப்நெட். அந்த பிரைவேட் சப்நெட்ல உள்ள சர்வர் இன்டர்நெட் ரீச் ஆகணும்னா இந்த நெட்வொர்க் NAT கேட்வே மூலமா வெளியே போகணும். நாம வெளியே இருந்து இந்த சர்வருக்கு கனெக்ட் பண்ணணும்னா எப்படின்னா முதல்ல வந்து நாம இந்த மேனேஜ்மெண்ட் சர்வர் கனெக்ட் ஆகணும். அங்கல இருந்து நம்ம SSH எடுக்கணும், ஆர் RDP வாட் எவர் இட் இஸ். விண்டோஸ் சர்வர் RDP, லைனக்ஸ் சர்வர்னா SSH எடுக்கணும். சோ இங்க பில்லபிள் காம்போனன்ட்ஸ் என்ன? பில்லபிள் காம்போனன்ட்ஸ் வந்து உங்க EC2 சர்வர் பில் ஆகும், உங்க NAT கேட்வேக்கு பில் ஆகும், அப்புறம் உங்க இது பேர் எலாஸ்டிக் ஐபிக்கு பில் ஆகும். ஸோ எனிவே நம்ம இந்த EC2 சர்வர் வந்து T2 மைக்ரோ செலக்ட் பண்ணிட்டோம், அதனால வந்து ஃப்ரீ டயர்ல வரும். பட் NAT கேட்வே ஃப்ரீ டயர்ல வராதுங்க, அண்ட் அந்த பப்ளிக் ஐபி ஃப்ரீ டயர்ல வராது. ஸோ அந்த ரெண்டுக்கு மட்டும் பில் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் NAT கேட்வே. இப்போ வந்து நம்ம டீகமிஷன் பண்ணணும், மீன்ஸ் மொத்தமா தூக்கணும். ஆக்சுவலி எப்படி பண்ணணும்? முதல்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ரெண்டு சர்வரும் delete பண்ண போறேன். செலக்ட் இட், ரைட் கிளிக், இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட், எப்பவுமே டெர்மினேட்டுங்க. லேப் பண்ணக்கு அப்புறம் எப்பவுமே டெர்மினேட் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டயர் இருக்கு, பட் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டெர்மினேட் பண்ணுங்க லேப் பண்ணக்கு அப்புறம், அப்படியே சும்மா விடாதீங்க. ஓகே, அப்புறம் நவ் கம் பேக், அந்த NAT கேட்வே இருக்குல்ல அதை delete பண்ணுங்க. டெஃபினட்டா delete NAT கேட்வே. ஸோ அப்புறம் நம்ம இந்த ஐபி delete பண்ணணுங்க, which is எலாஸ்டிக் ஐபி வந்து delete பண்ணணும். உடனே ஆகாது, பிகாஸ் நான் வந்து இது என்னன்னா ஆல்ரெடி நான் வந்து அந்த கேட்வேக்கு அட்டாச் பண்ணியாச்சு எனக்கு காமிக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் இஃப் யூ இங்க பாருங்க ரிலீஸ் ஐபி அட்ரஸ் வந்து கிரே அவுட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ண, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி திருப்பி வாங்க. see this is where you forgot. ஸோ மறந்து போற சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா 10 மினிட்ஸ் பின்னாடி வாங்க. பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் இங்க ரைட் கிளிக் அடிச்சா உங்களுக்கு ரிலீஸ் அட்ரஸ் ஒண்ணு ஹைலைட் ஆகும், அதை ரிலீஸ் பண்ணுங்க. தட் மீன்ஸ் யூ ஆர் ரிலீஸ் பண்ணிட்டானா உங்களுக்கு வந்து பில் ஆகாது. லெட் மீ டெல் யூ, எலாஸ்டிக் ஐபி வந்து இட்ஸ் a காஸ்ட்லி அஃபேர். ஸோ நீங்க யாருக்கு அசைன் பண்ணலாம்னா உங்களுக்கு பில் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பில் வரும் உங்களுக்கு. ஸோ உங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரைட் கிளிக் அண்ட் ரிலீஸ் இட், விடாதுங்க இப்படி.
ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் NAT கேட்வே. அடுத்த கிளாஸ்ல வந்து நான் வந்து பீரிங் கனெக்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ஸ் அண்ட் ACLs, அதுக்கப்புறம் VPN, அதுக்கப்புறம் டிரான்சிட் கேட்வேஸ். டிரான்சிட் கேட்வேஸ் புதுசா வந்துச்சுங்க, ஒரு மாசம் ஆச்சு, அவ்வளோ ஒரு மாசம் கூட ஆகல ஆக்சுவலி. ஓகே, ஸோ டிரான்சிட் கேட்வே பத்தி நல்லா தெரியும்னா உங்களுக்கு வந்து பீரிங் கனெக்ஷன்ஸ் தெரியணும் ஃபர்ஸ்ட். ஓகே, அடுத்த கிளாஸ்ல பண்ணலாம். உங்களுக்கு எதனா AWS ட்ரைனிங்கோ இல்ல Azure ட்ரைனிங்கோ இல்ல DevOps ட்ரைனிங் வேணும்னா நான் வந்து என்னோட இமெயில் அட்ரஸ் வந்து அந்த வீடியோ கீழே இருக்குங்க. ஸோ பாருங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. நான் சொல்ற கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். என்ஜாய். பை.